அம்மா இன்னைக்கு மட்டன் செய்யலாமா? இன்றைக்கி வந்து மட்டனில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அதை வந்து கிரேவி மாதிரி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி, பரோட்டா, சோறு நல்லா எல்லாத்துக்குமே சேர்கிற மாதிரி நம்ம சமைக்கிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைப்போம். ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுக்கணும். தேவையான பொருள் பார்ப்போமா? தக்காளி, இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சள் பொடி. வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேவிக்கிறதுக்கு தக்காளி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஜீனி போட்டுருவேன். அப்போ தான் வந்து சீக்கிரம் வேகும். இஞ்சி பூண்டு இடிச்சுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு, தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி. அடுப்பு பற்ற வைக்கணும். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேங்காய், குருமிளகு, ஜீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை. முந்திரி பருப்பு இல்லைன்னா ஓகே தான், பொட்டுக்கடலை மட்டும் லேசாக போட்டால் போதும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய், மிளகாத்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் தான் நான் எப்பயுமே போடுவேன். மீன் குழம்புக்கும் புளிக்குழம்புக்கு தான் ஜாஸ்தி போடுவேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, கிராம்பு, 2 பூண்டு, லவங்கம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. நிறமாச்சு கருவேப்பிலை, மசாலா. இப்போது நல்ல மசாலா உருகிடுச்சு. இப்போது தேங்காய், முந்திரி, பொட்டுக்கடலை. இப்போ மட்டன் வந்து கொலஸ்ட்ரால்காரங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதில் வந்து கொலாஜின், வயசானா இந்த சீக்கிரமாக சுருங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் இதில் நிறைய சத்து எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களும் சாப்பிடலாம். பெரியவங்க என்னென்னா கொழுப்பு இல்லாமல் சாப்பிடணும். அவ்வளோதான். கொழுப்பு இல்லாமல் வாங்கி மட்டன் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இப்படி பரவலான கரண்டி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கணும். மீன் குழம்பா இருந்தாலும் சரி, எந்த குழம்பா இருந்தாலும் காய், கறி எல்லாம் அழகாக வரும். குழம்பு வராதுன்னா சொல்லக்கூடாது. குழம்பு பாருங்க நல்லா வரும். கீழே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.